ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட 2 விதமான உணவு இப்ப குடுக்குறோம். ஒண்ணு உங்களுக்கு பேட் அப்படிங்கிறது. இன்னொன்னு உங்கள கொல்லக்கூடியது. இப்போ இது 2த்துல எது டேஞ்சரஸ் அப்படின்னு கேட்டோம்னா, நிச்சயமா இந்த கொல்லக்கூடிய உணவ தான் சொல்வீங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல மனிதனோட இறப்பு எண்ணிக்கை எதன் மூலியமா நடக்குது அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஃபுட் நம்மளுக்கு பேடா இருக்கோ, அதன் மூலியமா தான் இறப்புகள் இன்னைக்கு அதிகமா நடக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்மள கொல்லக்கூடிய உணவுகள பாய்சன் அப்படின்னு பேரிடுறோம். நம்மளுக்கு சென்ஸ் இருக்கு. அத நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வெளியில ஈஸியா கிடைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிற விதத்துல இன்னைக்கு சீப்பராவும், ஈஸியா அவைலபிளாவும் நெறைய உணவுகள் இருக்கு. மைதானால செய்யப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நெறைய சுகரி ஸ்டஃப் இது எல்லாமே நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது. இது எல்லாம் தே கேன் லீட் அஸ் டு கேன்சர், டயபெட்டிஸ், ஸ்ட்ரோக், அத மாதிரி நிறைய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்கு. இப்போ எந்த உணவு அதிகப்படியான மனிதர்களை கொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு குளோபலா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துல இந்த மாதிரி கண்டிப்பா கொல்லக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா இறந்தவர்கள்னு பார்த்தா 3000 பேர் தான் இருக்காங்க வருஷத்துல. அதுவே தி ஃபுட் தட் இஸ் பேட் ஃபார் அஸ் இந்த மாதிரியான உணவுகளை உட்கொண்டதுனால இறப்பின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 4.1 கோடி ஒவ்வொரு வருடமும் நம்மளோட உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம உணவை ரொம்ப கவனமா சூஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது முக்கியம். உணவு அப்படிங்கிறத மட்டுமே நம்ம உண்ண வேண்டும். நன்றி.